சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனி சரணம் ஐயப்பா. திருக்குறள் 3வது வாழ்த்து சொல்றேன் பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடோடி வாழ்வார். என்ன ஒரு அர்த்தமான ஒரு வாக்கியம் பாருங்க. கடவுள் வாழ்த்துல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடோடி வாழ்வார். நீடு வாழ்வார் கூட ஒரு அர்த்தமா எழுகிற பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல 3வது வார அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனது திருவடிகளை தம் மனதால் துதிக்கின்றவர் எக்காலமும் அழிவின்றி வாழ்வார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அன்பர்களின் மனமாகிய மலரில் நம்ம வைக்கக்கூடிய அந்த பெண்கள் வைக்கிறாங்க பாருங்க, அந்த மலர் கடவுள் கூட இருந்து பாருங்க மலர். அந்த மலர்ல வீசுகின்ற வாசம் இருக்க பாருங்க, அது இறைவனின் திருவடிகளை தம் மனதால் துதிக்கின்றவர் எக்காலமும் அழிவின்றி வாழ்வார். பாருங்க, அந்த மலர் போல் வீசுகின்ற இறைவனுடைய திருவடிகளை எந்நாளும் துதிக்கின்றவன் எக்காலமும் அழிவின்றி வாழ்வார். எந்த காலத்திலும் அவனுக்கு அழிவே கிடையாது. அவன் இறைவனுடையிலும் புனிதமான மனிதனாக வாழ்வான். இறைவனுடைய சக்தி ரூபமாக வாழ்வான். இறைவன் பிள்ளையாகவே வாழ்வான். பாருங்க, அதான் சொல்றாங்க, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடோடி வாழ்வார். நீடு வாழ்வார். இவ்வளவு ஒரு அற்புதமான வாக்கியம் பாருங்க, கடவுளுடைய அர்த்தம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.